இளைஞர்கள், பெண்கள், இவர்களின் ஜிஹாத், மார்க்க போர், ஹஜ் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கணும். ஆயிஷா எல்லாம் கேட்பாங்க, ரசூல் அல்லாஹ் அன்னை ஆயிஷா அம்மா பெருமானாட்ட கேட்பாங்க, அல்லா நருசு நஜாஹிமாக்கும் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஆண்கள் ஜிஹாதிற்காக கிளம்புகிறீர்கள், அப்ப எதிரிகளோடு எதிரி படையில் எதிராக நின்று நீங்கள் போர் செய்கிறீர்கள். அல்லாஹ் நருசு, நாங்கள் பெண்களும் எதிரிகளோடு போரிடலாமா? இப்ப முஸ்லிம்களின் வரிசையில் நின்று போர் அணியும் என்று போர் செய்யலாமா? உங்களோடு நாங்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷாவே லாக்கின் அக்ஸன் ஜிஹாதி ஹஜ் மக்ரூர் என்பார்கள். ஆயிஷாவை தெரிந்து கொள், பெண்கள், இயலாதவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத முதியவர்கள், பலவீனர்கள், பெருமானார் சொல்லுவாங்க, இவர்களுக்கு அழகிய ஜிஹாத் எது தெரியுமா? அற்புதமான ஜிஹாத் எது தெரியுமா? ஹஜ்ஜை மக்ரூர் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படுகிற அளவிற்கு பரிசுத்த எண்ணத்தோடு யார் ஹஜ்ஜுக்கு போகிறார்களோ இது பெண்களின் ஜிஹாத் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கவர்களே. இந்த ஹதீஸை கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, எனது வாழ்நாளில் அடுத்து எந்த ஆண்டுக்கும் நான் ஹஜ்ஜை தவறவிட்டதில்லை என்பார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மன்னிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், முதியவர்களுக்கு வாய்ப்பு, ஹஜ்ஜுடைய வாய்ப்பு, ஜிஹாதுக்கு கலந்து கொள்ள முடியாதவர்கள், போர்களில் இருந்து எதிரிகளை எதிர்ப்பதற்கு துணிவில்லாத பலவீனமானவர்கள், உள்ளத்தில் பலவீனம் கொண்டவர்கள், உடல் ரீதியாக பலவீனப்பட்டவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் தருகிற ஜிஹாதுடைய வாய்ப்பாக ஹஜ்ஜுடைய வாய்ப்பை, பாக்கியத்தை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, பெண்களுக்கும் ஜிஹாதுடைய